என் தம்பி இந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போனதான் பேசுவோம், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும். இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஒன்ட் பிலீவ். எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லாத தகவல். இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அது காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஓவர் நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகல. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கலங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் 10 வருஷம் ஆகல. ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தாரு, நீங்கள் தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இது மறுபடியும் முதல்ல இருந்து அரைக்கிறேன். வந்திருக்கும் எப்பவுமே நான் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒன்லி மீடியா தான் என்னோட சீஃப் கெஸ்டாக இருப்பாங்க. அது போக படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ் தவிர நான் என்னை பொறுத்தவரை என்னோட சீஃப் கெஸ்ட் பிரதம விருந்தாளிகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பத்திரிகை மீடியா சகோதர சகோதரிகள் தான். ஸோ எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த படத்துக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மீட் வச்சதே கிடையாது. ஏன்னா படம் ஆனவர்கள் நல்லபடியாக ஓடினா நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகி போயிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து அரண்மனை 4 கூட எல்லாம் கேட்டாங்க, பண்ணல. பட் இந்த படம் அது எல்லாத்தையும் மீறி ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ஏன்னா இது வந்து மற்ற படங்களை விட ஒரு ஸ்பெஷல். ஒரு 13 வருஷம் கழிச்சு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலே நிறைய பேர் சொன்னாங்க 13 வருஷம் வச்சு இந்த படம் வருது, என்ன பெரிய சாதிச்சிட போகுதுன்ட்டு. ஆனால் வந்து மக்களுக்கு வந்து இந்த படத்து மேலே நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த படத்தோட நாங்கள் அனௌன்ஸ் பண்ணோடனே அவங்க கொடுத்த ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோயிங். இந்த நேரத்தில் அந்த படம் வெளிவர முக்கியமாக காரணமாக இருந்த சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக தயாரிப்பாளர் மனோகர் பிரசாத் சார். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இத்தனை பிரச்சனைக்கு நடுவில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் முழு மூச்சாக ஒர்க் பண்ண மனோகர் பிரசாத் சார். படத்தை பார்த்தோன்னே பிடிச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தை நாங்கள் வெளிக்கொண்டு வரணும்னா சில விஷயங்களுக்காக, சில விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நாங்கள் கேட்ட உடனே ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்த ஏசி சண்முகம் சார், தம்பி ஏசிஎஸ் அருண்குமார் அவர்கள், உறுதுணையாக இருந்த திரு மதன் அவர்கள், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட மிகப்பெரிய நன்றி பார்த்தீங்கன்னா நான் அதான் தெய்வங்கள்னு சொல்கிற ரசிகர்கள். படம் ஆரம்பத்திலேருந்து அந்த இந்த படத்துக்கு அவங்க கொடுத்த ஆதரவு, அதுக்கு சப்போர்ட்டாக துணை நின்ற மீடியா, சோஷியல் மீடியா, பத்திரிகை சகோதர சகோதரிகள், பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்ன வார்த்தையே இல்லாமல் தான் தடுமாறேன். ஏன்னா இந்த படம் ஜெயிக்கும்னு நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய ஆதரவு, அதாவது என் கேரியரில் நான் சொல்கிறேன், என் படம் இல்லை மற்ற படங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியல. 100க்கு 99.99% வந்து பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து ரசித்து ரொம்ப பாராட்டி பேசும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன இன்டர்வியூவில் நான் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு திருப்பி கொடுக்க முடிஞ்சது வந்து என்னோட நன்றியும் சில சொட்டு கண்ணீரும் தான். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஷூட்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் நிறையா தடவை சொன்ன மாதிரி என் குருநாதர் மணிவண்ணன் சார், மனோகரா சார் எல்லாம் நிறையா நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மெயினாக நடித்த ஹீரோயின்ஸ் 2 பேரும் 13 வருஷம் கழிச்சும் இன்னும் அழகாக கிளாமரஸாக ரசிகர்களோட கனவு கண்ணியாக வளம் வர்ற அளவுக்கு அருமையாக இருக்கிற அஞ்சலி அண்ட் வரு 2 பேருக்கு தேங்க்ஸ். இதில் என்னென்னா வரு வந்து லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஷூட்டிங் வந்தாங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக வந்து வேற ஹீரோயின் நடிக்க வேண்டிய கேரக்டர். நாங்களாம் ஷூட்டிங் காரைக்குடி போயிட்டோம். நாளைக்கு அந்த ஹீரோயின் வரணும். டியூ டு சம் ரீசன்ஸ் கொஞ்சம் டேட் இஷ்யூ ஆச்சு, ஒரு வாரம் தள்ளி வர மாதிரி.
பட் எங்களால் வந்து அந்த ஒரு வாரம் எல்லாம் காம்பினேஷன் இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து பண்ணி வரு கேட்டோன்னா உடனே ஸ்போர்ட்டிவாக ஒத்துக்கிட்டு வரு வந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு வரு. அப்புறம் என்னோட லக்கி ஹீரோயின் அஞ்சலி, கலகலப்பு சூப்பர் ஹிட். அதுக்கப்புறம் மதகஜராஜா, 2 பிளாக் பஸ்டர் மூவிஸில் வந்து என்னோட ராசியான ஹீரோயினாக ஒர்க் பண்ண அஞ்சலி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்ஸ் ஒரு ஒர்க்கிங் ஜோன் வந்து அஞ்சலி கூட இருக்கு. ஏன்னா ஒரு டைரக்டராக நம்ம சொல்கிறத நம்பி ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணும்பொழுது அது ஹீரோக்கள் கூட எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்திருக்கு. கார்த்திக் சார், விஷால், இவங்கெல்லாம் வந்து முழு மூச்சாக வந்து நம்பி இறங்குவாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்கிட்டு இறங்குவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு பெரிய பூஸ்டர். அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து நமக்கு கொஞ்சம் பயமும் வரும். ஐயோ இவ்வளோ நம்பி நம்மளை பண்ணுறாங்களே, நம்ம அவங்களுக்கு கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கணுமே, அந்த பயம் ஒன்று வரும். அப்படி இல்லாமல் ஒரு டைரக்டரோட ப்ரொஃபஷனில் தலையிட்டாங்கன்னு வைங்களேன், ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நான் செய்கிறேன்ட்டு நம்ம பொறுப்பை வந்து ஷேர் ஆயிடுது. வேற அந்த டைரக்டர் நம்பி நீ ஓகே சார் நம்பி வரோம், நீங்கள் நல்லபடியாக பண்ணுங்கிற போது எங்களோட பொறுப்பு அதிகமாக கூடியிருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அஞ்சலி, சில ஹீரோயின்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்பி ஒரு படத்தில் ஆற்றுல குதிக்க சொன்னால் குதிச்சுட்டாங்க உண்மையாகவே. அந்த மாதிரி ஒரு நம்பி இறங்குற ஹீரோயின். வெறும் அழகு மட்டும் இல்லாமல் திறமை இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாளாக, ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணாக நான் வந்து முதல்ல அவங்க கூட ஒர்க் பண்ணேன் லாங் ஆகோ. என் வயசை சொல்லி என்னை டேமேஜ் பண்ண மாதிரி அது எந்த வருஷத்தை நான் சொல்லலை. அப்போ ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருக்கிறாங்க. கங்க்ராட்ஸ் அஞ்சலி, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கோஆப்ரேஷன் யூ கிவன் டு திஸ் மூவி. தேங்க்யூ. அப்புறம் சந்தானம் நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் எக்கச்சக்கம். இதுக்கு முன்னாடி நான் போன இன்டர்வியூலேயே கலகலப்பு ஒரு 5 நாள் தான் பண்ணார். தீயா வேலை செய்யணுக்கும் ஒரு 6 days. பட் இந்த படம் வந்து படம் ஃபுல்லாக எக்ஸப்ட் ஃபைட் சாங்கை தவிர படம் ஃபுல்லாக விஷாலோட ஒரு ட்ராவல் பண்ணார். அது ஒரு ரிசல்ட் இப்போ வந்து சூப்பராக வந்திருக்கு. சந்தானம் அண்ட் சோனு சூட். இன்ஃபேக்ட் வந்து சின்ன இந்த இடத்துல மெட்ராஸில் ஷூட்டிங் கொஞ்சம் தடங்கள் வரும்போது ஐ ஹவ் டு தேங்க் அதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் மிஸ்டர் கிரண், மனோர் சாரோட ஹைதராபாத்தில் எல்லாம் அவர். இங்கேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங் நான் அங்கே போய், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கேப் விட்டு பார்த்தா ஷூட்டிங் என்னால் ஒரு கோர்வையாக முடிக்க முடியல. மனோர் சார்கிட்ட போய் சொல்லி ஒரு 2 நாள் தான் சார் ஷூட்டிங் ஹைதராபாத்லேருந்து அங்கே போய் உட்காந்து ஒரு கண்டினியூஸாக 30 நாள் 35 நாள் இருந்து படத்தை நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். கிரண் சார் இன்னும் எவ்வளோ நாள் சார் ஷூட்டிங், 2 நாள் சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் தேங்க்ஸ் டு கிரண் சார். அதுக்கப்புறம் என்னோட பில்லராக கூட சப்போர்ட் நின்ன வெங்கட், அப்புறம் சூப்பராக பண்ண ரிச்சர்ட், ஸ்ரீகாந்த், அப்புறம் எப்பவுமே என்னோட சுந்தர் சிங் தான் பக்கத்திலே தேடலாம், விச்சு, என்னோட ப்ரெஷர் கிஷர் எல்லாத்தையும் தாங்கிக்கிற என்னுடைய நண்பர், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் ப்ரொடக்ஷன் சீஃப் பாலகோபி சார், அப்புறம் என்னோட மிஸ்டர் மணி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ். அப்புறம் இப்போ 13 வருஷம் கழிச்சும் அந்த சாங்கை கேட்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க படத்தை பார்க்கும்போது படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. ஆனால் சாங் கேட்கும்போது ஆர்ஆர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஆக்சுவலாக காமெடிக்கு வந்து ஆர்ஆர் ரொம்ப முக்கியம். காமெடி ஆகட்டும், அந்த ஹீரோயிசம் வரும்போது அந்த ஆர்ஆரில் தூக்குறதாகட்டும், வெறும் பாட்டு மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர்ஆர் என் படங்களை நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில். தேங்க்ஸ் டு விஜய் சார். ஒரு சாதாரண சீன் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஆரில் அவ்வளோ எலிவேஷனு. அதே மாதிரி சாங்ஸ் ஆகட்டும், என் வாழ்க்கையில் நான் அதிகமாக உட்காந்த சாங் இந்த படத்தில் தான். கிட்டத்தட்ட கம்போசிங் ஒரு 5-6 நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணணும். ஏன்னா ஏதோ வித்தியாசமாக வார்த்தை வரணும்ட்டு அந்த பாட்டு எப்படியோ லீக் தாங்க வெளியில் வந்தால் கூட பெரிய அப்போ வரவேற்பா பெருசாக ரீச் ஆகல ஆடியன்ஸுக்கு. எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இந்த பாட்டு பெரிய லெவலில் ஹிட் ஆகணுமே, என்னடா இன்னும் ஹிட் ஆகலை அப்படின்ட்டு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம ஜட்ஜ்மெண்ட் தப்பாகி போச்சா, விஜய் ஆண்டனி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி இந்த பாட்டை வாங்கணுமே, ஏன் அதுக்கு அவ்வளோ ரிசப்ஷன் அவ்வளோ ரீச் ஆகலைன்னு நினச்சேன். ஆனால் என்னோட குறையெல்லாம் தீர்ந்துருச்சு. இந்த படத்தில் தொம்பைக்கு தொம்பைன்னு ஒரு சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தமிழ் வார்த்தைகள். திரு வானமாமலை அவர்கள் வந்து பழைய நாட்டுப்புற பாடலாம் கோர்த்து ஒரு புக்கு வச்சுருந்தார். அதுலேருந்து எடுத்த வார்த்தைகள் தான் அது அத்தனையுமே. நானும் விஜயும் உட்காந்து கோத்து அது பண்ணணும். கிட்டத்தட்ட என் லைஃப்பில் ஒரு வாரம் நாங்கள் வந்து கம்போசிங் மட்டும் உட்காந்தோம். இப்போ அந்த பாட்டோட வைப்பு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார் விஜய், தேங்க்யூ விஜய். அதே மாதிரி சிக்குபுக்கு ரயில் வண்டி, அந்த சிக்குபுக்கு ரயில் வண்டி வந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. நானும் விஜயும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். பக்கத்து ரூமில் ஒரு இன்ஜினியர் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஒரு சாங் கேட்டுச்சு. என்ன விஜய் நல்லா இருக்கே சாங்? இல்லை சார் வேறு படத்துக்கு போட்டேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஐயோ நல்லா இருக்க, ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணி பார்த்தா அந்த சாங் சூப்பராக இருந்துச்சு.
விஜய் என்ன இப்படி ஒரு அருமையான சாங் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி தான் அந்த பாட்டு. இப்போ வந்து எல்லா திருவிழாலையும் அந்த பாட்டு ஒலிக்காத இடமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனியோட இது. அப்புறம் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸ் இப்படியெல்லாம் ப்ரொடக்ஷன் அமையறதுக்கு உண்மையாகவே டிலே ஆச்சுங்கிறது வேற விஷயம். பட் ப்ரொடக்ஷனில் வந்து அந்த படம் பண்ணிட்டு இருக்க போது ஒரு வார்த்தை வந்து உங்களுக்கு இது வேணுமா, இது தேவையா, செலவு கம்மி பண்ணுங்க, அந்த ஆர்டிஸ்ட் எதுக்கு, கதை இப்படி இருக்கா, சீன் இப்படி இருக்கா, ஒரு வார்த்தை கேட்கல. மேன் மக்களேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் சைடில் வந்து எனக்கு அப்படி ஒரு நான் கேட்டதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க. மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் பேனர். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சின்ன ஒரு கேப் வந்துச்சு. கேப்புக்கு அப்புறம் தே ஆர் கம்மிங் பேக். இந்த படம் மறுபடியும் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட கொடியை பறக்க வைக்கணும்னு நம்புகிறேன். மனோர் சாருக்கு ரெக்வெஸ்ட், யூ ஹேவ் டு டூ லாட் ஆஃப் மூவிஸ் சார், யூ ஆர் கம்மிங் பேக். இது கம்மிங் பேக் இல்லை, ஒரு சின்ன நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கிட்டீங்க அவ்வளோதான். ஏன்னா உங்களை மாதிரி பெரிய பேனர் வரும்போது எவ்வளவோ டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஒர்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறைய நல்ல படங்கள் வரும். சினிமாவை தெரிஞ்சு சினிமாவை ரசித்து சினிமா பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இன்னவே நான் விஷால் சார்பாக சொல்லிக்கிறேன், வில் பி ஸோ ஹாப்பி. ஐ திங்க் ஜெமினி ப்ரொடக்ஷன்ஸோட மறுபடியும் ஒரு என்ட்ரி பெரிய லெவலில் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக மதகஜா இருக்குன்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், என் தம்பி இந்த மனுஷன் வந்து பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியில் சொல்லாத எவ்வளோ விஷயம் இருக்குது. இவர் வாங்க போனதான் பேசுவோம், ஆனால் உரிமையாக இப்போ சொல்லணும், இவன் பட்ட கஷ்டம் அவ்வளவு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. யூ ஓன்ட் பிலீவ், எனக்கு ஒரு நாள் வந்து வெளியில் ஆட்டினது சொல்லாத தகவல், இவர் டிரைவர் ஃபோன் பண்ணுறாரு, சார் மயங்கி வந்துட்டார் கார்லன்ட்டு. அவசரமாக போய் பார்த்தா அந்த 6 அடி உருவம் ஒரு காரில் மயங்கி கிடக்குது. அவ்வளோலாம் அதுக்கு காரணம் எல்லாம் விட்டுருவோம். அந்த மாதிரி பல கஷ்டங்கள். அதே மாதிரி அந்த படம் பண்ணும்போது அந்த உடம்பை வருத்திக்கிட்ட ஒரு பட்ட கஷ்டம் எல்லாம் இப்போ இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறது. விஷால் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் இது வந்து நம்ம உண்மையாக உழைச்சி சின்சியராக நம்மளோட ஃபுல் எஃபெக்டை போட்டால் கண்டிப்பாக ஆண்டவனும் மக்களும் நம்ம கைவிட மாட்டாங்கிறதுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய உதாரணம். இது வந்து மேக்சிமம் இந்த படத்தோட வெற்றியோட சந்தோஷம் விஷாலோட சின்சியாரிட்டிக்கு, விஷாலோட உழைப்புக்குன்னு நான் வந்து சத்தியமாக சொல்லுவேன். தேங்க் காட். ஏன்னா இந்த படத்தோட வெற்றி வந்து விஷாலுக்கு மார்க்கெட் ஆசிடிஸ் நல்லா இருக்கு, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த வெற்றி என் தம்பிக்கு ஒரு பெரிய மருந்தாக அமைஞ்சிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி. 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். என்னென்னமோ சொன்னாங்க. ஐ நோ இல்லை விஷாலோட இதுக்கு வந்து 2 நாள் இல் கம் பேக் அகைன்ட்டு. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நிற்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மதகஜராஜோட வெற்றியோட சந்தோஷம் எல்லாம் என் தம்பிக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு முக்கியமாக என் தெய்வங்களாகிய ரசிகர்கள் மக்கள் மிகப்பெரிய நன்றி. கூட்டமாக படத்தை நான் பார்த்து தேட்டர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் கீழே உட்காட்டும் போது நாங்கள்லாம் உங்களுக்கு கைமாறு பண்ணோன்ட்டு தோணும். அவங்க எங்களை நாங்கள் சோறு ஒவ்வொரு சோறும் வந்து அவங்க போட்ட என்ன சொல்லலாம், எங்கள் உழைப்புக்கு போட்ட கருணைன்னே சொல்லலாம், அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த தருணத்தில் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எல்லா தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. இது வந்து ஒரு சக்ஸஸ் மீட்டிங் இல்லை, இது வந்து நன்றி மீட்டிங் இது. ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. உங்களோட சப்போர்ட் என்னன்னைக்கும் எங்களுக்கு தேவை. இதில் ஒரு 2 மினிட்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன். நான் முக்கியமான ஒரு சில பேரை விட்டுட்டேன். விஷால் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தேன், சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் சொல்லணும். நாங்களாம் அந்த லைட் வெளிச்சத்தில் முன்னாடி நிற்கிறோம். பட்டு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி உழைக்கிறவங்க வந்து அவ்வளோவா தெரியறதில்ல. இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸாக வந்து இரவு பகல் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸுக்கு பயங்கரமாக உழைச்சா என் டீமில் அதித்தி ஃபுல் பாரத்தை தோல்லையும் தலையிலையும் போட்டுக்கிட்டு இந்த வே ஷி ஆப்ரேட்டட் ஒரு 100 ஆம்பளைங்க பண்ணுற வேலையை அந்த ஒத்த பொண்ணாக, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜெமினி டீமில் அதே மாதிரி தான் அனுபவத்தாலையும் தான் பொறுமையாலையும் எல்லாத்தையும் வழி நடத்தின திரு ரமேஷ் சார், அவர் கூட அஜ்மல், அப்புறம் என்னதான் எங்கிட்ட சிட்டு வாங்கினாலும் சிரிச்ச முகத்தோட ஒர்க் பண்ண சரண்யா, எல்லாரும் இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி சாத்தியமாக இருக்காது. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்.
எனக்கு பயங்கர சென்டிமெண்ட், அவரோட பயங்கர ஃபேன். காலையில் முழிச்சோன்னே ஏதோ ஒரு இடத்துல ஒரு சாங்கோ, ஒரு போஸ்டரோ, ஒரு படமோ, அவரோட சிலையோ பார்த்தா அன்னைக்கு நாளே எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்படி ஒரு சென்டிமெண்ட் எனக்கு. அவர் பேர் இந்த படத்தில் வச்ச நேரம் என்னமோ அவரோட ஆசீர்வாதம், அவரோட அதிர்ஷ்டமே எங்களுக்கு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ அவர் மக்கள் திலகத்துக்கும் என்னுடைய இதய அஞ்சலி, மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் எங்களோட லக்கி மாஸ்காட்டாக இருக்கிற டிடி, ஃபஸ்ட்டு முதல் அறிமுக விழா 2ஆம் தேதி பண்ணும்போது முதல் நாள் ஈவினிங் கூப்பிட்ட உடனே வந்து, அன்னைக்கு விஷாலோட உடல்நிலை சரியில்லை, காய்ச்சலில் வந்தார். அப்படியே உட்காந்து அதை வந்து விஷாலோட இது சமாளித்து சேரை போட்டு உட்கார வச்சு அவரை கஷ்டப்படுத்தாம அந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்தி இன்னைக்கு வெற்றி விழாலையும் வந்து எங்க கூட யூனிட்ல ஒருத்தவங்க நிற்கிறாங்க. டிடிக்கும் தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. யாருமே டீம் இல்லையா எனக்கு, வந்தாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். ஆமா எங்க ஏன் 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 சார் இப்போ கூட 4 பேர் இருந்தாங்களே சார், அப்பெல்லாம் நீங்க பேசலையே. அது இல்ல நான் கேட்ட கிரௌடுன்னு, அது இல்ல நம்ம டீம்ல இருந்து நீங்க வரலாமே. சரி, அப்ப ஏன் விஜய் ஆண்டனி சாரையும் கூப்பிடலாம், வாங்க சார். உங்களுக்கு வந்து அழகா கட்டுமஸ்தா பாடியோட ஒருத்தர் அனுப்பலாம்னு நினைச்சேன், நீங்க வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்களே அஞ்சலி. சரி ஓகேப்பா, வாங்க. இப்ப நல்லா இருக்கு. சரிப்பா, சரி. ஸோ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். உங்களை நான் ஹீரோன்னு கூப்பிடுறதா மியூசிக் டைரக்டர் கூப்பிடுறது, இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேஜ்ல நீங்க மியூசிக் டைரக்டர் தான், அதனால அப்படியே கூப்பிடுவோம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கேம் பேசி பேசி வந்துருது சார். இப்ப தெரிஞ்சுதான் நான் எவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு. மதகஜ ராஜாவை வந்து இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆக்குனதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே பேர்ல ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து படம் வந்திருக்கு, ஹிட் ஆகுது, அதை தாண்டி தியேட்டர்ஸ்ல வந்து நான் நேர்ல போய் பார்த்தேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே எவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை வந்து 12 இயர்ஸ் கழிச்சு வந்தாலுமே ஒரு நல்ல படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்பவுமே என்டர்டைன் பண்ணுவாங்க, அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுல வந்து சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் ஆடியன்ஸ் அண்ட் பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் இன்னும் முடிக்கல. நீ பார்த்த உடனே நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். சரி முடிங்க மேடம், மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பேசுவாங்க, வெயிட் பண்ணுங்க. இல்ல ஃபுல் லெங்க்ல பேசினால ஒரு சின்ன கேப். அப்புறம் வந்து எங்களோட டைரக்டர் சுந்தர் சார். சார் நான் உங்களுக்கு 12 இயர்ஸ் கழிச்சு பாக்குறேன் சார். ஆமா, நான் பர்சனலா என்ஜாய் பண்ணேன் சார். நான் நிறைய இடத்துல நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், மதகஜ ராஜா வந்தா கண்டிப்பா ஓடும், இதுதான் எல்லாருமே டீம்ல எல்லாருக்குமே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது எங்களோட நம்பிக்கை அந்த படத்து மேல. அண்ட் நான் பர்டிகுலரா எதுக்கு சொன்னேன்னா, சார் கூட நான் கலகலப்பு பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா பண்ண படம் மதகஜ ராஜா. ஸோ கலகலப்புல நான் பர்சனலா ஒரு ஆடியன்ஸா வந்து நான் எவ்வளவு என்ஜாய் பண்ணேன்னா, நான் மதகஜ ராஜாவும் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா நான் ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் சார், என்னோட பேர் வந்து கலகலப்புலயும் மாதவி தான், மதகஜ ராஜாலையும் மாதவி தான். நெக்ஸ்ட் படத்துல வேற பேர் வைங்க சார், மாயா, நல்ல நேம். அண்ட் விஷால் மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் லவர், சாங்ல வந்து யுவர் ஹைலைட். ஆக்சுவலா அந்த சாங்காக நிறைய பேர் தியேட்டருக்கு வராங்க. சில படத்துக்கு தான் நடக்கும் அது மாதிரி, ஒரு சாங்காக தியேட்டருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து வர அந்த கடைசி சாங்காக எல்லா படமும் பாக்குறது. பட் இந்த படத்துல வந்து அந்த சாங்காக மட்டுமே இல்லாம காமெடி எல்லாத்துக்குமே வந்து ஆடியன்ஸ் சிரிக்கிறாங்க. அண்ட் பர்டிகுலரா விஷால் சூப்பரா பண்ணீங்க. பர்டிகுலரா வந்து அந்த சாங் என்னோட ஃபேவரட். அண்ட் சென்டர் அட்ராக்ஷன் ஆஃப் மதகஜ ராஜா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலா எங்களுக்கு உங்க சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்துல என்னோட ஃபேவரட் வந்து சிக்கு புக்கு அண்ட் ஆஃப் கோர்ஸ் மை டியர் லவர். சூப்பரா பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அண்ட் வரு, சந்தானம், எல்லாருக்குமே இந்த படத்துல வந்து இந்த சக்சஸ்க்கு வந்து ஈக்குவல் பார்ட் இருக்கு. வந்த எல்லாருக்குமே வராத எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்க படத்துல ஒர்க் பண்ண டீம் எல்லாருக்குமே, ரிச்சர்ட் எனக்கு அங்காடி தெருல இருந்து ரிச்சர்டு தெரியும். அண்ட் மதகஜ ராஜா இப்போ அடுத்து வந்து இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க ரீசெண்டா கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள நடந்தது மதகஜ ராஜா பத்தி மட்டும்தான். அண்ட் எக்ஸ்ட்ராடினரி கேமரா ஒர்க், நான் அது சொல்ல வேண்டியது இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்துல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நிறைய பேர் சொன்னாங்க, இங்க இருக்கிற மீடியால இருந்து நிறைய பேர் சொன்னாங்க. கிரெடிட் கோஸ் டு யூ. தேங்க்யூ. அண்ட்
அண்ட் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படத்தை இவ்வளோ ரிசீவ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் வந்து இந்த படத்தை வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஸோ வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஓகேவா மேடம்? தேங்க்யூ. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஸ்பெஷல் மென்ஷன் எனக்காக இருந்ததுக்கு. தேங்க்யூப்பா. மை ப்ளஷர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ஒர்க் பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டருக்கு எவ்வளோ லிபர்ட்டி தராரு, எப்படி வேலை வாங்குறான்னு இருக்கு இல்லையா? அதில் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப அருமையாக நிறைய பாட்டு பாதி அவன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். தொம்பைக்கு தொம்ப பாட்டுலலாம் கூட விருப்பத்துக்கு இல்லை விஜய், நானே வந்து உதர்க்கமாக வழக்கமாக பண்ணுவேன், இல்லை விஜய் இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டையும் நான் சொதப்புறதுக்கு மிக உறுதுணையாக இருந்த சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒவ்வொரு கொக்கச்சி கொள்ளரட்டப்பற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணதில்லை, வழக்கமாக பண்ணுறது. இந்த படத்தில் வந்து சாரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். அப்புறம் வந்து இது வரைக்கும் நிறைய நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு நைட்டு வந்து இந்தியா லெவலில் உலக லெவலில் ட்ரெண்டான சிங்கர் நான் இது வரைக்கும் நானே ஆகலை. இது வரைக்கும் ஒரே நாளில் வந்து விஷால் வந்து ஆல் ஓவர் பாப்புலர். விஷால் கர்நாடிக் சிங்கர்லாம் கதிகலங்கி இருக்காங்க. ஆக்சுவலாக இல்லை, வழக்கமாக கர்நாடிக் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் 10 வருஷம் ஆகல, ஆவரேஜாக ஒரு 3 வருஷமாவது ஆகும்ல. வந்தாரு, நீங்க தான் பாடுறீங்கன்னோ உடனே கமகம், உடனே சரிகமப்பா நிஷா அதெல்லாம் வேற லெவல்ல பாடினாரு விஷால். கண்டிப்பா ஒரு மிகச்சிறந்த புது சிங்கருக்கான நாளைக்கு கான்சர்ட்ல வேற பாடுறாரு. இவர் பாடுறாருன்னு சொன்னோன்னா கான்சர்ட் ஃபுல் ஓவர்ஃப்ளோ ஆகுது டிக்கெட். ஆக்சுவலா விஷால் பாடுறாருன்னு தெரிஞ்சவன் நாளைக்கு பாடுறாரு. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு வேற, அஞ்சலியும் விஷால் ஆடுறாங்க, அவர் பாடுறாரு. யாருமே சொல்லல, இல்ல நான் சொல்றேன் ஸ்டேஜ்ல, அதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஸோ ஓவர் நைட் வந்து பாப்புலர் ஆகி ஷோல லைவ் கான்சர்ட்ல பாடுற அளவுக்கு வந்து திடீர்னு போயிட்டாரு. ஒருவேளை ஏஆர் ரஹ்மானுக்கு ஜெய்ஹோக்கு அவார்டு கொடுத்த மாதிரி அவர் கொடுக்கும்போது ஸ்டேஜ்ல ஜெய்ஹோன்னு தான் சொன்னார்ல, ஜெய்ஹோ நீங்க வந்து சுந்தர் சி சார் ஹோ, விஜய் ஆண்டனி ஹோ கொடுத்துட்டு கடைசியில் ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்க. அது பிரச்சனை வந்துருப்போது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சிங்கிங் திஸ் சாங் ஃபார் அஸ் விஷால். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பாடினார்ல சார், எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல். கமகம்லாம் தைரியமாக பாடு. நானே இது வரைக்கும் கமகம் பாடினது இல்லை ஆக்சுவலாக. கமகம் ஒரு பாடி காட்டுறீங்களா? கமகம் மட்டும் சரி, நீங்கள் வரும்போது பாடி காட்டுங்க. ஸோ ஓவராலாக இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஷி ஹஸ் டன் அ ஃபென்டாபிளஸ் ஜாப். நீங்கள் அந்த படத்தில் அழகாக இருக்கேன்னு சொன்னீங்களே அஞ்சலி, இப்பவும் சூப்பராக தான் பாருக்கீங்க. என்ன விஷயம் சூப்பராக இருக்கீங்கப்பா. மீடியாவில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வாங்கி கொடுக்கணுமா உங்களுக்கு? கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. எல்லாம் மேம் அழகாக இருக்காங்களா? ஓகே, கை தூக்குறாங்க எல்லாரும். இல்ல மனசுல வச்சுக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. நான் ஸ்டேஜ்ல சப்போர்ட் பண்ணீங்க அவங்க. ஆமா அப்படியே நான் நம்புறேன். ஆமா, ஒவ்வொரு படத்துக்கும் பின்னாடியும் வந்து கண்டிப்பா ஒரு ப்ரொடியூசரோட கான்ட்ரிபியூஷன் அதிகம் சார். ஒரு டைரக்டர் எப்படி கருவை சுமக்கிறாரோ தாய் மாதிரி, அதுக்கு வந்து தகப்பன் மாதிரி இருந்து தேவையான பொருளாதார சப்போர்ட்டு எல்லாத்தையும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படத்தை நம்ம இயக்குனர் சாருக்கு நீங்கள் என்னென்ன மேக்ஸிமம் சப்போர்ட் முடியுமோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது வந்து விஷுவலில் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக தெரியுது. நீங்கள் நிறைய படம் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும் சார். ஒரு டைமில் கடல் அது நிறைய படம் நீங்கள் பண்ணீங்க. ரீசெண்டாக ஒரு பாஸ் எடுத்திருக்கீங்க. இந்த சக்ஸஸ் ஐ திங்க் நீங்கள் கெரியரில் பண்ண படங்கள்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு, என் நாலேஜுக்கு பெரிய மெகா பிளாக் பஸ்டர்னு அப்படி நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதை தொடர்ந்து நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எடிட்டர் சார் அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், ரிச்சர்ட் உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப மனமார்ந்த ஒரு தனி மரம் தோப்பவாதுன்ற மாதிரி உங்கள் எல்லாரோட உழைப்பும் கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் இந்த படம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ பெரிய படமாக வந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஜெமினி ஆடியோ சரண்யா, ஹவ் டன் அ கிரேட் ஜாப். பாட்டு ஓவர் நைட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் ஹிட் ஆக்கியிருக்கீங்க. தேங்க்யூ அதித்தி, தேங்க்யூ எவ்ரிவன். மீண்டும் தேங்க்யூ சுந்தர் சார், தேங்க்யூ ஸோ மச். ராசியான டிடி உங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. நாளைக்கு வந்து விஷால் பாடுறாரு, நம்மளாம் வெயிட் பண்றோம். ஆமா, 1 or 2 சாங்ஸ் மட்டும் இவங்க ஆடுறாங்க, அதுக்கு மேல எதுவும் நம்ம கம்பல் பண்ண வேண்டாம். ஏன்னா அங்க ப்ரொமோஷனுக்கு போகணும், மற்ற படத்துக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 2 சாங்ஸ் மட்டும் ஆட்டு போயிடலாம். என்ன சார்? ஓகே தானே சார்? வெயிட்டிங். எஸ், நாங்கெல்லாம் வெயிட்டிங்ல இருப்போம். அஞ்சலி, எங்களை ஏமாத்திடக்கூடாது. விஷால் சார், நீங்களும் நாளைக்கு நாங்க வைப் பண்றதுக்கு வருவோம், நீங்க விட்டுறக்கூடாது. Thank you so much, Vijay Antony sir, and thank you so much, Anjali. Please say. Thank you.